என் மேலே அந்த அம்மன் வந்து வாக்கு சொல்லுவாங்க. இதுதான் உங்கள் குலதெய்வம், நான் தான் வந்திருக்கேன் குலதெய்வம், இதுதான் உன்னுடைய குறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மன் சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் இங்கே தீர்வு காண்றாங்க நாகாத்தம்மா. அது மட்டும் இல்லாமல் என் மேலே சில பேருக்கு வந்து வயிற்றில் பிரச்சனை இருக்கும். வயிற்றுலன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது சாப்பிட முடியல, வாமிட்டிங் வருது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை, உடம்பு ரீதியான பிரச்சனைன்னு வரவங்களுக்கு கூட அது வந்து மருத்துவரே கைவிட்டவங்கள கூட நாகாத்தம்மா சரி பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு வந்து மருந்து வச்சு கொடுத்துருவாங்க, சாப்பாட்லேயோ இல்லை தண்ணியிலையோ எதுலேயோ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது உள்ளுக்குள்ளே போயிட்டு அது வந்து ஒரு வேராக மாறுறது, ஒயிட் சிமெண்ட்டாக மாறுறது, ஒரு மாதிரி கருப்பாக மாறுறது, அந்த மாதிரி அது வயிற்றுக்குள்ளே இருக்கும். அதை வந்து வாய் வழியாக எடுத்து தர அளவுக்கு தான் நாகாத்தம்மன் என் மேலே இருந்துட்டு இருக்காங்க. 4 பக்கம் குடுவை வச்சு கட்டு போட்டு சக்கரை வரைஞ்சி அது உள்ளே உட்கார வைக்கும் போது வாய் வழியாக அந்த எந்த பொருள் உள்ளே கொடுத்துருக்காங்களோ அதனுடைய வீரியம் எப்படி இருக்குது, எந்த மாதிரியான இது கொடுத்துருக்காங்களோ அது அந்த மாதிரி இதில் வெளியில் வந்து விழுந்துடும். அதாவது நம்ம எதுவும் தண்ணியோ தீர்த்தமோ எதுவும் கொடுக்க மாட்டோம்.